வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு சேனல். காதல் இந்த வார்த்தைய கேட்கும்போதே மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற ஃபீலிங் வரும். வாழ்க்கையில ஒரு முறையாவது உண்மையான காதல்ல விழணும்னு நாம எல்லோரும் ஆசைப்படுவோம். ஏன்னா ஒரு சரியான துணையோட பயணம் செய்யும்போது இந்த வாழ்க்கை சொர்க்கமா மாறும். நம்ம கஷ்டங்கள் பாதியா குறையும், சந்தோஷம் ரெட்டிப்பாகும். ஆனா அதே காதல் ஒரு தவறான நபரோட ஏற்பட்டா அந்த சொர்க்கமே நரகமா மாறிடும். நிறைய பேர் லவ் இஸ் பிளைண்ட்னு காதலுக்கு கண்ணில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருக்கிற சில ரெட் ஃபிளாக்ஸ கவனிக்காம விட்டுடுறாங்க. கடைசியில மன உளைச்சல், நிம்மதியின்மை, ஏன் சில சமயம் கேரியரே நாசமா போற அளவுக்கு கொண்டு போய் விட்டுடும். நம்ம எல்லோருக்குமே ஒரு ட்ரீம் கேர்ள் இருப்பாங்க. ஆனா ரியாலிட்டி என்னன்னா, சில குணாதிசயங்கள் இருக்கிறவங்க கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது எரியற நெருப்புல கைய விடுறதுக்கு சமம். இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். எந்த மாதிரி குணங்கள் இருக்கிற பெண்களை நீங்க காதலிக்கவே கூடாது அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். இது பெண்களை குறை சொல்ற வீடியோ கிடையாது. இது உங்க மன நிம்மதியையும் எதிர்காலத்தையும் காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ. நீங்க சிங்கிளா இருந்தாலும் சரி, இல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கைய மாத்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். த கிரானிக் டிராமா குவீன், நாடக கிராணி, முதல் வகை. இவங்கள நாம செல்லம்மா த கிரானிக் டிராமா குவீன் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வாழ்க்கையே ஒரு டிவி சீரியல் மாதிரி தான் இருக்கும். சின்ன விஷயத்த கூட ஊதி பெருசாக்குறது தான் இவங்களோட வேலையே. இவங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட அமைதி இருக்காது. எப்பவும் எதுக்காவது சண்டை, அழுகை, கூச்சல்னு போயிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு, நீங்க ஆபீஸ் வேலையா பிஸியா இருக்கீங்க. அவங்க மெசேஜ் பண்றாங்க, நீங்க ரிப்ளை பண்ண ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகுதுன்னு வைங்க. சாதாரணமா என்ன நடக்கணும்? சரி, வேலையா இருப்பாருன்னு நினைக்கணும். ஆனா இந்த டிராமா குயின்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அடுத்த 10 நிமிஷத்துல உங்களுக்கு 50 மிஸ்டு கால்ஸ் வரும். நீங்க போன எடுத்தா, உங்களுக்கு என் மேல பாசமே இல்ல, நீங்க மாறிட்டீங்க, வேற யாரையோ பாக்குறீங்க அப்படின்னு உலகப்போர் ரேஞ்சுக்கு சண்டை போடுவாங்க. ஒரு சின்ன விஷயத்த கூட இவங்களால சாதாரணமா கடந்து போக முடியாது. இவங்களுக்கு தேவை உங்க அட்டென்ஷன். அதுக்காக நெகட்டிவான வழியில கூட டிராமா பண்ணுவாங்க. இவங்க கூட வாழ்றது எப்படின்னா, ஒரு டைம் பாம் கூட வாழ்ற மாதிரி. எப்ப வெடிக்கும்னு யாருக்கும் தெரியாது. உங்க எனர்ஜி ஃபுல்லா இவங்கள சமாதானப்படுத்துறதுலயே போயிடும். உங்க லட்சியத்தையோ வேலையையோ கவனிக்கவே முடியாது. த மேனிபுலேட்டிவ் நைஸ் கேர்ள், அமைதியான ஆபத்து. அடுத்தது இரண்டாவது வகை. இவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. ஏன்னா இவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்க தான் த மேனிபுலேட்டிவ் நைஸ் கேர்ள். வெளி உலகத்துக்கு இவங்க ரொம்ப அமைதியா, சமத்தா, நல்ல பொண்ணா தெரிவாங்க. ஆனா இவங்க பேசுற வார்த்தைகள் ஒவ்வொன்னும் உங்கள கில்ட்டியா உணர வைக்கும். இவங்க நேரடியா சண்டை போட மாட்டாங்க. ஆனா மறைமுகமா உங்கள கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒரு சின்ன கதை சொல்றேன். நீங்க உங்க நண்பர்களோட கிரிக்கெட் மேட்ச் பார்க்க பிளான் பண்றீங்க. இவங்க கிட்ட சொல்றீங்க. இவங்க உடனே, ஓ அப்படியா, சரி போயிட்டு வாங்க, எனக்கு உடம்பு சரியில்லதான், பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தைய கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணும்? ஐயோ பாவம், உடம்பு சரியில்லாதப்ப அவங்கள தனியா விட்டுட்டு போறோமேன்னு குற்ற உணர்ச்சி வரும். நீங்க பிளான கேன்சல் பண்ணுவீங்க. இதுதான் அவங்க தந்திரம். நான் போங்கன்னு தானே சொன்னேன், நீங்க தான் போகல அப்படின்னு கடைசியில சொல்லுவாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி எல்லோர்கிட்ட இருந்தும் உங்களை நைஸா பிரிச்சுடுவாங்க. அவங்க உனக்கு செட் ஆக மாட்டாங்க, உனக்கு நான் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கடைசியில நீங்க தனிமரமா நிப்பீங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல மாட்டிக்கிட்டா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். மூணாவது வகை, த சீரியல் சோஷியல் கிளைம்பர், அந்தஸ்து விரும்பி. இவங்களுக்கு நீங்க யாரு, உங்க குணம் என்ன, உங்க அன்பு எப்படிப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் முக்கியமே கிடையாது. இவங்களுக்கு முக்கியமானது 3 விஷயம்தான். உங்க மணி, உங்க ஸ்டேட்டஸ், அப்புறம் சோஷியல் மீடியா லைக்ஸ். இவங்க உங்க கூட இருக்கும்போது கூட அவங்க மனசு முழுக்க இவனை வச்சு எப்படி நம்ம லெவலை உயர்த்திக்கலாம் அப்படின்றதான் யோசிப்பாங்க. ரியல் லைஃப்ல எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க ஒரு சாதாரண ஹோட்டலுக்கு சாப்பிட கூட்டிட்டு போனா முகம் சுளிப்பாங்க. அதுவே ஒரு காஸ்ட்லியான 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனா சாப்பாட்டை ரசிக்கிறத விட அத போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடுறதுல தான் குறியா இருப்பாங்க. மை மேன் லக்ஸுரி லைஃப் அப்படின்னு போடுவாங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்து, உங்க வேலை போச்சோ இல்ல பண கஷ்டம் வந்தாலோ முதல்ல உங்களை விட்டு ஓடுறது இவங்களாதான் இருப்பாங்க. ஏன்னா இவங்க காதலிச்சது உங்களை இல்ல, உங்க பர்ஸை மட்டும்தான். உங்க வளர்ச்சிக்காக இவங்க உதவ மாட்டாங்க. ஆனா உங்க வெற்றியை அவங்க பெருமைக்காக பயன்படுத்திக்கிடுவாங்க. 4வது வகை, த பெர்பெச்சுவல் விக்டிம். அதாவது எப்போதுமே நான் ஒரு பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு காட்டிக்கிறவங்க. இவங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லா தப்புக்கும் மத்தவங்க தான் காரணமே தவிர இவங்க காரணம் கிடையாது. இவங்களோட முன்னாள் காதலர்கள் எல்லோருமே மோசமானவங்க, பைத்தியக்காரங்கன்னு சொல்லுவாங்க. சிந்திச்சு பாருங்க.
ஒருத்தருக்கு வாழ்க்கையில எல்லாரும் துரோகம் பண்றாங்கன்னா பிரச்சனை அந்த ஊர் மேலையா இல்ல இவர் மேலையா? ஆரம்பத்துல இவங்க கதை கேட்கும்போது உங்களுக்கு பரிதாபமா இருக்கும். ஐயோ பாவம், இவங்கள நாம தான் காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு ஹீரோ உணர்வு உங்களுக்கு வரும். ஆனா போக போக புரியும், இவங்க பிரச்சனைக்கு தீர்வே கிடையாதுன்னு. இவங்க தப்பு பண்ணா கூட அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி கடைசியில நீங்க தான் சாரி கேக்குற மாதிரி மாத்திடுவாங்க. எனக்கு யாருமே இல்ல, எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி உங்க எமோஷனல் எனர்ஜிய உறிஞ்சி எடுத்துடுவாங்க. நீங்க ஒரு காதலனா இருக்க முடியாது, ஒரு தெரபிஸ்ட் மாதிரி தான் இவங்க கூட இருக்க முடியும். 5வது வகை பொறுப்பற்றவர். இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிப்பாங்க. ஊர் சுத்துவாங்க, பேசுவாங்க, கிஃப்ட் வாங்குவாங்க. ஆனா நம்ம ரிலேஷன்ஷிப்ப அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போலாமா இல்ல இதுக்கு ஒரு பேர் வைப்போமா அப்படின்னு நீங்க கேட்டா உடனே எஸ்கேப் ஆகிடுவாங்க. அவங்க சொல்ற காரணங்கள் எப்படி இருக்கும்னா, இப்போதைக்கு நான் எதுலயும் கமிட் ஆக விரும்பல, நாம் இப்படியே ஜாலியா இருப்போமே, எனக்கு கல்யாணம் மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு ஹாட் அண்ட் கோல்ட் மாதிரி. ஒரு வாரம் ரொம்ப பாசமா இருப்பாங்க, அடுத்த வாரம் ஆளே காணாம போயிடுவாங்க. நீங்க குழம்பி போய் நிப்பீங்க, அவங்களுக்கு நம்மள பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு உங்க நிம்மதி போயிடும். உங்க நேரமும் வயசும் வீணாகுமே தவிர இவங்க கூட ஒரு நிலையான எதிர்காலம் அமையாது. கடைசியா 6வது வகை த ஓவர்லி கண்ட்ரோலிங் பெர்ஃபெக்ஷனிஸ்ட். கட்டுப்படுத்துபவர். இவங்க காதலி, அம்மா, பாஸ், இந்த 3க்கும் நடுவுல இருக்கிற ஒரு கலவை. இவங்களுக்கு எல்லாமே அவங்க நினைச்ச மாதிரி தான் நடக்கணும். உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல ஆரம்பிச்சு நீங்க யார்கிட்ட பேசணும், என்ன சாப்பிடணும், எப்படி உட்காரணும்னு எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு, நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு சட்டைய போட்டுட்டு போவீங்க, உடனே இது என்ன கலர், கேவலமா இருக்கு, மாத்திட்டு வா அப்படின்னு ஆர்டர் போடுவாங்க. அது அட்வைஸ் மாதிரி இருக்காது, கட்டளை மாதிரி இருக்கும். ஆரம்பத்துல நம்ம மேல இருக்கிற அக்கறையில சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா போக போக உங்க சுயமரியாதையே, செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடும். நீங்க நீங்களா இருக்க முடியாது. அவங்க வரைஞ்ச ஒரு கோட்டுக்குள்ளதான் நீங்க வாழணும். இது ஒரு காதலா இருக்காது, ஒரு ஜெயில் வாழ்க்கை மாதிரி ஆகிடும். சரி நண்பா, இப்போ இந்த 6 வகைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்காக எல்லா பெண்களையும் சந்தேகப்படணுமா? கண்டிப்பா கிடையாது. உலகம் முழுக்க அற்புதமான பெண்கள் இருக்காங்க. ஆனா சரியான நபரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சில டிப்ஸ் சொல்றேன். உள்ளுணர்வை நம்புங்கள். ட்ரஸ்ட் யுவர் கட். ஒருத்தங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு தொடர்ந்து ஒரு விதமான பயமோ பதட்டமோ இருந்தா உங்க உள்மனசு உங்களுக்கு ஏதோ சொல்ல வருதுன்னு அர்த்தம். அதை அலட்சியப்படுத்தாதீங்க. செயல்களை கவனியுங்கள். வாட்ச் ஆக்ஷன்ஸ், நாட் வேர்ட்ஸ். அவங்க என்ன பேசுறாங்கங்கிறது முக்கியம் இல்ல, என்ன செய்றாங்கன்னு பாருங்க. வார்த்தைகள் ஏமாத்தலாம், ஆனா செயல்கள் ஏமாத்தாது. சமத்துவம், ஈக்குவாலிட்டி. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல 2 பேரும் சமமா மதிக்கப்படணும். ஒருத்தர் மட்டுமே விட்டு கொடுத்து போறது காதல் இல்ல, அது அடிமைத்தனம். ரெட் ஃபிளாக்ஸ் ஆரம்பத்திலேயே கவனியுங்கள். காதல் வந்த புதுசுல எதையும் பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஆனா அந்த சின்ன விரிசல் தான் பின்னாடி பெரிய பள்ளமா மாறும். கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன். தனிமையா இருக்கிறது கஷ்டம்தான். ஆனா அதைவிட கொடுமை ஒரு தவறான நபர் கூட வாழ்றது. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணி அவசரப்பட்டு யார் மேலையாவது காதல்ல விழுந்துடாதீங்க. உங்களுக்கான சரியான நபர் வரும்போது உங்க வாழ்க்கை இன்னும் அழகா மாறும். உங்க கனவுகளுக்கு அவங்க துணையா நிப்பாங்க. உங்க குறைகளை ஏத்துப்பாங்க. உங்களை மாத்த முயற்சிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காதலுக்காக காத்திருங்க. உங்க சுயமரியாதையை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. ஏன்னா யூ டிசர்வ் த பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நம்புறேன். இதுல சொன்ன எந்த டைப் கேரக்டரை நீங்க ரியல் லைஃப்ல பார்த்திருக்கீங்க, இல்ல வேற ஏதாச்சும் அனுபவம் இருக்கா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான லைஃப் சேஞ்சிங் வீடியோஸ் பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் டேக் கேர்.